ராஜபக்ச குடும்பத்திற்கு தொடரும் சிக்கல். அடுத்தடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களகத்திற்கு அழைப்பு. பிரதி அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி பாரிய மோசடி, பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு. இசாரா செவ்வந்தி வழக்கில் புதிய திருப்பம், நீதிமன்றத்தில் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு வெளியிட்ட தகவல். அனுர அரசாங்கத்தை கவிழ்க்க புதிய யுத்திகளை கையாளும் நாமல், மதத்தையும் கலாச்சாரத்தையும் சீரழிப்பதாக குற்றச்சாட்டு. தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம், முடங்க போகும் வைத்தியசாலைகள். போலீசாரின் மூர்க்கத்தனமான செயல், கத்தோலிக்க பாதிரியார் வைத்தியசாலையில் 6 போலீசாருக்கு விளக்கமறியல். பல தடவைகள் மழை பெய்யக்கூடும், வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட முன்னறிவித்தல். பாரிய உச்சத்தை எட்டிய தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என வெளியான தகவல். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதாள உலக குழு தலைவர் கெகல்பத்ர பத்மே என்பவருடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் விளக்கம் பெறும் நோக்கிலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் துணைவியார் சிரந்தி ராஜபக்ச நாளை போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளார். சிறிலிய வங்கி கணக்குடன் தொடர்புடைய நிதி முறைகேடு குறித்து விசாரணையின் ஒரு பகுதியாக அவருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைத்தொழில் மற்றும் முயற்சியாமை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்கவின் பெயரை தவறாக பயன்படுத்தி அடையாளம் தெரியாத சிலர் பொதுமக்களிடமிருந்து பணம் பெற முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விடயத்தில் மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என பிரதி அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரதி அமைச்சரின் பிரதிநிதி என தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு சிலர் நிதி உதவி பெறுவதுடன் தனிப்பட்ட தகவல்களையும் சேகரிக்க முயற்சிப்பதாக புகார் கிடைத்துள்ளன. இவ்வாறான போலி கோரிக்கைகளுக்கு எவரும் ஏமாற வேண்டாம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அறியப்படாத நபர்களுக்கு பணம் வழங்குவதையோ தனிப்பட்ட ரகசிய தகவல்களை பகிர்வதையோ தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேகத்துக்கிடமான தொலைபேசி அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் கிடைத்தால் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தகவல் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் இவ்வாறான மோசடிகளை தடுப்பதற்காக இந்த எச்சரிக்கையை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவ் கொலை சம்பவம் தொடர்பில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு பின்னர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தியை மேலும் 90 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தகவல் கடந்த 23ஆம் தேதி கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதிரகமவிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 பிப்ரவரி 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்துக்குள் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ் என அழைக்கப்படும் நபர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது குறித்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபராக இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து நேபாள அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கை போலீசும் சர்வதேச போலீஸ் அமைப்பும் இணைந்து 3 நாட்கள் நீடித்த விசேட நடவடிக்கையை முன்னெடுத்தனர். அதன் விளைவாக 2025 அக்டோபர் 14ஆம் தேதி இசாரா செவ்வந்தி உட்பட மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதுடன் இசாரா செவ்வந்தி தற்பொழுது போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். தற்போதைய அரசாங்கம் தனது அரசியல் நிலைப்பாட்டை காக்கும் நோக்கில் நாட்டின் கலாச்சார மரபுகளுக்கும் மத நம்பிக்கைகளுக்கும் எதிரான பாதையில் பயணிக்க தயாராகியுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அமைச்சர் லால்காந்தா அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கள் அரசாங்கத்தின் இந்த மனப்பான்மையை வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். கோட் அணிந்தவர்களை தாக்குவேன் என்றும் காவி ஆடை அணிந்துள்ள மகா சங்கத்தினரை கணக்கில் எடுத்துக் கொள்ளப் போவதில்லை என்றும் அமைச்சர் லால்காந்தா
பொதுவெளியில் தெரிவித்திருந்தார் என்பதை அவர் நினைவுபடுத்தினார். இத்தகைய கருத்துக்கள் அரசியல் லாபத்திற்காக ஆட்சியாளர்கள் நாட்டின் பாரிய கலாச்சாரத்தையும் மத மதிப்பீடுகளையும் அவமதிக்க தயார் நிலையில் உள்ளனர் என்பதை வெளிக்காட்டுகின்றன என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த போக்கு தொடர்ந்தால் அது நாட்டின் நீண்டகால பாரம்பரியத்திற்கும் சமூக ஒற்றுமைக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக அறிவித்துள்ளது. அச்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க வெளியிட்ட தகவலின்படி 5 முக்கிய வழிமுறைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. அதன் முக்கிய அம்சங்கள் வருமாறு: வைத்தியசாலைகளில் கிடைக்காத மருந்துகளை வெளிமருந்தகங்களில் வாங்குவதற்கான பரிந்துரை சீட்டுகள் வழங்கப்படாது. வைத்தியசாலை அமைப்பில் இல்லாத ஆய்வுகூட பரிசோதனைகளை தனியார் ஆய்வுகூடங்களில் மேற்கொள்ள பரிந்துரை வழங்கப்படாது. அனுமதிக்கப்பட்ட வைத்தியர் எண்ணிக்கை வழங்கப்படாத இடங்களில் புதிய பிரிவுகள் ஆரம்பிப்பதை தவிர்க்கப்படும். அரசியல் நோக்கங்களுக்காக நடத்தப்படும் சில சுகாதார முகாம்கள் மற்றும் கிளினிக்குகளுக்கு ஆதரவு வழங்கப்படாது. நோயாளிகளை பரிசோதிக்கும் போது உதவி பணியாளர்கள் வழங்கப்படாததால் வைத்தியர்கள் அந்த இடங்களில் சேவையிலிருந்து விலகுவார். இது குறித்து கருத்து தெரிவித்த வைத்தியர் சமில் விஜயசிங்க, இந்த நடவடிக்கைகள் வேலை நிறுத்தம் அல்ல, ஆனால் தேவையான வசதிகள் வழங்கப்படாத குழுவில் பணியாற்ற முடியாது என்பதே எமது நிலைப்பாடு. சுகாதார கட்டமைப்பு பாதிக்கப்பட்டால் அதற்கான பொறுப்பை சுகாதார அமைச்சும் அரசாங்கமும் ஏற்க வேண்டும் என கூறினார். மேலும் ஜனவரி 28ஆம் தேதி மத்திய செயற்குழு கூட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் அக்கூட்டத்தில் இன்னும் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரை தாக்கியதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட கம்பகா பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 6 காவல் அதிகாரிகள் இன்று வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளனர். நேற்று கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கம்பகா பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவில் பணியாற்றும் 6 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிரிந்திவிட்ட பகுதியில் இருந்து உடுகம்பள நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரிடம் வாகனத்தை நிறுத்துமாறு அதிகாரிகள் அறிவுறுத்திய போது அவர் அதை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளை துரத்தி சென்று ஓட்டுநரை பிடித்து கைது செய்துள்ளனர். கைது செய்யும் போது ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தின் பின்னர் அந்த நபர் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் கத்தோலிக்க பாதிரியார் என அடையாளம் காணப்பட்ட 33 வயதுடைய நபராக இருப்பது தெரிய வந்ததுடன் அவர் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து தன்னை காவல் அதிகாரிகள் தாக்கியதாக கூறி பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 6 காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் உதவி காவல் கண்காணிப்பாளரின் மேற்பார்வையில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்கள் அதேபோல் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய வானிலை முன்னறிவிப்பின்படி நாட்டின் பிற பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்கள், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மிதமான பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மாத்தறை, அம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மேல் சப்ரகமுவா, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களுடன் காலி, மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் காலை நேரங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை ஏற்படும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றின் முதன்முறையாக ஒரு அவுன்ஸுக்கு 5024.95 அமெரிக்க டாலர் அளவை தாண்டியுள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த உயர்வு தொடரக்கூடும் என்றும் இவ்வருட இறுதிக்குள் தங்கத்தின் விலை $5500 எல்லையை கடக்கும் வாய்ப்பு உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கணிக்கின்றனர்.
தங்கத்தின் விலை உயர்வுடன் இணைந்து பிற மதிப்புமிக்க உலோகங்களின் விலைகளும் மேலேற்றம் கண்டுள்ளன. அதன்படி ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 1.74% உயர்ந்து 107.72 அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பெலேடியம் உலோகத்தின் விலையும் 0.17% உயர்வுடன் ஒரு அவுன்ஸுக்கு 2013.50 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்ததை தொடர்ந்து இலங்கையிலும் அதிகரித்துள்ளது. அதற்கமைய செட்டியார் தெரு தங்க சந்தையின் தரவுகளின்படி கடந்த வெள்ளிக்கிழமை 3,85,000 ரூபாவாக இருந்த 24 கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்று 3,97,000 ரூபாவாக உயர்ந்துள்ளது. அதேபோல் கடந்த வாரம் 3,56,000 ரூபாவாக இருந்த 22 கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்றைய தினம் 3,62,200 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.